வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் பென்ஷன் உயர்வு 2026 ரூ. 3000 உயர்த்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 முதல் 3000 வரை உயர்த்தினால் யார் யாருக்கெல்லாம் பயன், அதாவது பென்ஷன் தொகையை 1500லேருந்து 3000 மாற்றினா யார் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் 1500 உயர்த்தினால் 10,000 சம்பளத்தில் 10 ஆண்டுகளுக்கு வேலை செய்தவர்களுக்கு நேரடியாகவே பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 2000 குறைந்தபட்ச பென்ஷன் அறிவிக்கப்பட்டால் குறைந்த சம்பளம் மற்றும் குறைந்த சேவை காலம் கொண்டவர்களுக்கு அதிக பயன் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே 2500 உயர்த்தினால் 10,000 14,000 சம்பளம் வரம்பில் 12 ஆண்டுகளுக்கு மேலே சேவை செய்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3000 உயர்த்தினால் குறைந்தபட்ச பென்ஷன் அமல்படுத்தப்பட்டால் 10,000 to 14,000 சம்பளத்தில் 14 ஆண்டு சேவை செய்தவர்களுக்கு மிக அதிக நன்மை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரி வைஸில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் அடிப்படையில் நிறைய பயன் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உயர்ந்த இபிஎஸ் பென்ஷன் பெறும் ஹையர் கான்ட்ரிபியூஷன் உறுப்பினர்களுக்கு இந்த உயர்வு பெரிய தாக்கம் அளிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் குறைந்த சேவை ஆண்டுகள் கொண்ட ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த திட்டத்தின் முக்கிய இலக்கு பயனாளிகளுக்கு என கூறப்படுகிறது. முக்கிய இலக்கு பயனாளிகளுக்கு தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். மேலும் பார்ட் 4 வீடியோவில் எதிர்கால மாற்றங்கள் மற்றும் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்னென்னங்கிறத பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.